ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சகுந்தலா ஃபேமிலி. இது வரைக்கும் அவங்க எத்தனையோ வீட்டில் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க தேடி கண்டுபிடிச்சது 13வது வாடகை வீடு. அப்போது இதுக்கு முன்னாடி 12 வீட்டில் குடியிருந்திருக்காங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. சரி, இப்போ இருக்கிற வீடாவது சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டில் பால் காய்ச்சி புதுசாக குடி வந்திருக்காங்க. நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு வீடு. எப்போ பால் காய்ச்சினாலும் பால் கெட்டு போயிடுது. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற இப்போ ஒரே பிரச்சனை. சரி, ஒரு நாள் கெட்டு போகுது ஓகே, 2 நாள் கெட்டு போகுது ஓகே, ஆனால் அடிக்கடி ஏன் கெட்டு போகுது அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன யோசனை. சகுந்தலாவுக்கு அதே கவலையாக இருக்குது. என்னடா இது பால் அடிக்கடி கெட்டு போகுது, ஒருவேளை பால்காரர் கெட்டுப்போன பால் கொடுக்குறாரோ என்னவோ தெரியலையே. இப்போ சரி பால்கார்கிட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு பால்கார்கிட்ட கேட்குறாங்க. அடிக்கடி பால் கெட்டு போகுதுங்க. ஐயோ, என்னம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு தான் நான் முதல்ல எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், எப்படி ஃப்ரெஷ்ஷான பால் கெட்டு போகும்? இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி பால்காரர் சொல்லிடுறாரு. சரி, வேற என்னதான் காரணம் இருக்கும் அப்படின்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க, கணவன் மனைவியும். ஆனால் அவங்களுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது அமானுஷ்யமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன யோசனை இருக்கு. இப்படி பால் திரியும் போது சரி அதில் சர்க்கரை போட்டு கிண்டி பால் கோவாவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா அவங்க குட்டி பையனுக்கு பால் கோவா கிண்டி கொடுத்துட்றாங்க. அவனும் சந்தோஷமாக பால்கோவானா பிடிக்காதவங்க யார் இருப்பா? அவனும் சந்தோஷமாக அந்த பால்கோவாவை அடிக்கடி சாப்பிட்றான். பால் கெட்டு போது ஓகே, ஆனால் அடிக்கடி பால்கோவா சாப்பிட்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னு நினச்சா அந்த குட்டி பையன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குதான். அப்போது ஒரு நாள் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், எப்படி பால் கெடுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் ஏஞ்சி பார்த்தா ஒரு லெமன் இருந்திருக்கு கிச்சனில். லெமன் இருக்குது, இது யார் இங்கே எடுத்துன்னு வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்த அந்த குட்டி பையன் தலை சொரிஞ்சிட்டே நிற்கிறான். அம்மா அச்சோ பார்த்துட்டியா அப்படின்னு. அதாவது அந்த லெமன் எடுத்துன்னு அந்த பாலில் பிழிஞ்சு விடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அந்த பையன். அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துட்டுருக்காங்க. அச்சச்சோ, இவ்வளோ நாள் பால் திரிஞ்சு போன சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அந்த குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடுறான். அவங்க அம்மா பின்னாடியே துரத்திட்டு வராங்க. டேய், இவ்வளோ நாள் பால் திரிஞ்சு போனது உன்னால தானா? வாள் இரு உன்னை அப்படின்னு சொல்லி துரத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லி சிரிக்கிறாங்க அந்த சகுந்தலா. அதுக்கப்புறம் என்ன, பால் இனிமேல் கெட்டு போக வாய்ப்பே இல்லை இல்லையா? அவ்வளோதாங்க, சந்தோஷமான ஒரு எண்டிங். நன்றி, வணக்கம், டாடா.